என் அன்பு குழந்தையே, மிகவும் அழகான வடிவத்தை உன்னுடைய வாழ்க்கை பெறப்போகின்றது. இன்றைய தினத்தில் என் கரத்தை முழு பக்தியோடு தொட்டு உனக்கு வேண்டிய நீ விரும்பிய அந்த ஒன்றை சிறப்பாகவே பெற இருக்கின்றாய். உன்னுடைய ஆசைகள் எல்லாம் கனவாகியே போய்விடுமோ என்ற பயமே வேண்டாம். உன்னுடைய கனவினை எல்லாம் நிஜமாக்கத்தான் இந்த முருகன் உனக்கு துணை வந்து கொண்டிருக்கின்றேன். எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து உன் மனதிற்கு அமைதியையும் நிம்மதியையும் கொடுத்து மகிழ இப்பொழுது வந்திருக்கின்றேன். சிறு சிறு பிரச்சனைகளை கூட பெரிதாக நினைத்து வருத்தப்படுவதால் தான் உன்னுடைய மனம் முழுவதுமாக கவலைக்கு உட்பட்டு விடுகின்றது. மலையென பிரச்சனை இருந்தாலும் இந்த முருகனுடைய துணையால் அத்தனை பிரச்சனைகளையும் தவிடுபடி ஆக்கிவிட முடியும் என்று முழுமையாக நீ நம்பும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும். படிப்படியாக நீ முன்னேற்றத்தின் பாதையை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டு இருக்கின்றாய். ஒரு சில அனுபவங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சில சோதனைகளை நான் தருகின்றேன். அந்த சோதனைகளை நீ சந்திக்கும் பொழுது வாழ்க்கையே முடிந்து விடுவது போல ஏன் கலங்கி விடுகின்றாய்? இந்த முருகன் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருக்கின்றேன் என்று நீ நம்பும் பட்சத்தில் அந்த கலக்கம் எப்பொழுதும் உனக்குள் ஏற்படவே கூடாது. படிப்படியாக வெற்றியின் படியில் நீ ஏறிக்கொண்டிருக்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை உன் வாழ்க்கையானது சந்திக்க போகின்ற இந்த தருணத்தில் நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு பல நன்மைகள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற இந்த சமயத்தில் உன் மனதில் இருக்கக்கூடிய சந்தேகத்தையும் நீ கொண்டிருக்கும் கவலையையும் முழுவதுமாக அகற்றிவிடு. ஏதோ வேறு பாதையில் செல்வது போல திக்கற்று உன்னுடைய நிலைமை இருப்பது போல நினைத்து வருத்தப்படாதே. திக்கெங்கிலும் இந்த முருகனின் துணை இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை நான் விட்டுவிட மாட்டேன். எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டு இருக்கின்றேன். உன் கண் முன்னால் தற்சமயம் நடக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து பயப்படுகின்றாய். நெருப்பு என்று சொல்லும் பொழுதே சுட்டு விடுவது போல உனக்குள் ஒரு பயம் ஏற்பட்டு விடுகின்றது. ஒரு சோதனையை உன் முன்னால் நான் வைக்கும் பொழுதே அதை பார்த்து மிரண்டு போய் விடுகின்றாய். ஆனால் அந்த சோதனைக்கு பின்னால் உன் வாழ்விற்கான முழு நன்மையும் உன் வாழ்விற்கான பலனும் அடங்கி இருக்கின்றது என்பதை இப்பொழுது தெரிவிக்கின்றேன். இன்னும் எத்தனை காலங்கள் தான் இப்படி கஷ்டப்பட வேண்டும் என்ற நினைவிலிருந்து நீ வெளிவர வேண்டும். கஷ்டங்களை பற்றியும் பிரச்சனைகளை பற்றியும் அதிகமாக சிந்தித்து கொண்டிருப்பதால் அதையே உன் வாழ்வானது ஈர்த்து கொள்கின்றது. நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இன்பங்கள் உன் வாழ்வில் தேடி வரும் என்று முழுமையாக நம்பி ஒவ்வொரு நொடியையும் நீ கொண்டு சென்றால் அது உன் வாழ்விற்கான முழு நன்மையை தரும். யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாத அளவிற்கு மிக அதிகமான நன்மைகள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. பிரச்சனைகளை மட்டும் தீர்த்து வைப்பதோடு மட்டுமல்லாமல் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உடனுக்குடன் செய்து கொடுத்து உன்னை நான் ஆச்சரியப்படுத்துவேன். எதையாவது நினைத்து உன்னுடைய முயற்சிகளை நீ தள்ளி போடும் பழக்கத்தை விட்டுவிடு. முயற்சியை மூச்சாக நினைத்து அனுதினமும் அதை திறம்பட நடத்து. நீ நினைத்ததை விட மிக அதிகப்படியான மகிழ்ச்சியோடு சில நிகழ்வுகள் எல்லாம் இப்பொழுது நடக்கப் போகின்றது. இதுதான் என் விதி என்று நினைத்து எத்தனை முறை நீ உன் வாழ்வின் மீது விரக்தியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றாய். அந்த விரக்தி எல்லாம் இப்பொழுது விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பாதையை பூ பாதையாக நான் மாற்றுவேன். அழகாக அந்த வாழ்க்கை பாதை மாறும் என்று என் அருளாசிகளை பெற்று நீ எப்பொழுதும் மனதிற்குள் நினைத்து கொள்ள வேண்டும். சந்தோஷப்பட போகின்றாயா, கவலைப்பட போகின்றாயா என்பதை நீயே தீர்மானித்துக்கொள். உயர்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், மகத்துவமான வெற்றிகளை எல்லாம் பெற வேண்டும் என்றால், உன்னை முழுவதுமாக நம்புவதோடு மட்டுமல்லாமல் இந்த முருகனின் மீதும் உன்னுடைய வாழ்க்கையின் மீது முழு நம்பிக்கையை வைத்து உன் செயலும் சிந்தனையும் இருக்க வேண்டும். என் எது எல்லாம் ஈடேறும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணம் எப்பொழுதும் உனக்குள் நேர்மறையாக உதித்து கொண்டே இருக்க வேண்டும். நீ வேண்டிய எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் செய்து கொடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கை இதுதான், இப்படிதான் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை இருக்க போகின்றது என்று ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஏராளமான நன்மைகள் இனி உன் வாழ்வை வந்து அடையும். இழந்த சந்தோஷத்தை மீண்டும் பெற முடியுமா என்று ஏங்குகின்றாய். சில விஷயங்கள் கையில் வராமல்
இன்றளவும் தாமதமாவதை நினைத்து கவலைப்படுகின்றாய். என்னுடைய கரத்தை தொட்ட இன்றைய தினத்திலிருந்து உன் கை நழுவி சென்ற விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரும். நீ இழந்த சந்தோஷத்தை மீண்டும் பெறுவாய். நீ இழந்த எதுவானாலும் அது எந்த ஒரு கஷ்டமும் கடினமும் தாமதமும் இல்லாமல் இனி உன்னுடைய கரம் வந்து சேரும். தளர்ந்து போன உன்னுடைய மனதை திடமாக்க பல நிகழ்வுகள் நடக்கும். காலத்தால் மாற்ற முடியாத விஷயம் என்று ஏதாவது இருக்கின்றதா? அனைத்துமே காலத்தால் மாறக்கூடியது. மாற்றம் என்ற ஒன்று எல்லோருடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் சந்திக்க வேண்டிய நிலையில்தான் இருக்கின்றார்கள். பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து பயப்படுவது மட்டுமே வாழ்க்கையல்ல. அந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து அதிலிருந்து வெளிவந்து உனக்கான ஒரு நிலையான உறுதிப்பாட்டான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் எல்லாம் உன்னுடைய கவனத்தை கொண்டு செல்வதை விட்டுவிட்டு உன் வாழ்விற்கு தேவையான விஷயங்களின் மீது கவனம் வை. உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் நல்ல சொற்களும் எப்பொழுதும் உனக்கு நல்வழியை தான் பிறப்பிக்கும். கஷ்டத்தோடு சென்று கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையை நீ கொண்டாடி மகிழக்கூடிய அளவிற்கு ஆச்சரியத்தை எல்லாம் இப்பொழுது நான் கொண்டு வரப்போகின்றேன். ஒன்றல்ல இரண்டல்ல, பலவிதமான சந்தோஷங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வர காத்திருக்கின்றது. பல வரங்களை உனக்காக கொடுத்து கொடுத்து இனி மகிழ இருக்கின்றேன். எதை என்னிடம் முன்வைத்து இத்தனை நாட்கள் காத்து கொண்டிருக்கின்றாயோ அதில் பேரதிசயங்களும் ஆச்சரியங்களையும் உனக்காக நான் வைத்திருக்கின்றேன். சந்தோஷமும் நிம்மதியும் மட்டும் வாழ்க்கையில் இருந்தால் போதும், வேற எதுவும் வேண்டாம் முருகா என்று மனதிற்குள் நினைக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி தீபத்தை ஏற்றி வைத்து வெளிச்சத்தை நான் கொடுப்பேன். நொடி பொழுதில் அற்புதத்தை ஏற்படுத்தி உன்னை நான் ஆச்சரியப்படுத்துவேன். உன் கரங்களில் நான் ஒப்படைக்கப் போகின்ற விஷயங்கள் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. வெகு நாளாக நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது சுலபமாக உனக்கு கிடைக்கும். உன்னை குறை கூறியவர்களை பற்றி கவலைப்படாதே. பிறர் குறை கூறிய நிலையில்தான் அவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய விஷயங்களெல்லாம் உன்னிடம் மறைத்து உன்னை குறை கூறி கொண்டிருக்கின்றார்கள். நல்ல மனதோடு இருக்கும் உனக்கு இந்த முருகனின் துணை என்றென்றும் வருவதால் எந்த ஒரு கெடுதலும் ஆபத்தும் துன்பமும் எப்பொழுதும் உன்னை நெருங்காமல் நான் காப்பேன். உன்னுடைய மனம் மகிழ்ச்சியால் குளிரப் போகின்றது. எந்த தருணத்திற்காக இவ்வளவு நாள் காத்து கொண்டிருந்தாயோ அந்த தருணம் விரைவில் கிடைத்து முழு மகிழ்ச்சி அடைவாய். நீ எதிர்பார்த்த ஆனந்தமும் எதிர்பார்க்காத பல ஆனந்தமும் உனக்காக காத்திருக்கின்றது. துயரங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. நல்லது நடக்கும்.